கோயில் திருவிழாக்கு வரி பணம் கட்டிட்டியா? இங்க ஒரு வேலை சோத்துக்கே ஊர் போய் அள்ள வேண்டியது இருக்கு. இதுல கோயில் திருவிழா ஒண்ணுதான் குறைச்சேன். இப்படி எல்லாம் சொல்லாத, தெய்வ குத்தமாயிரும். பணம் கொடுத்தாதான் உன் ஜாமீன் நல்லது பண்ணோம்னா உன் ஜாமியை நீயே வச்சுக்க. ஏ மாமா, மயிலி பாப்பாவையும் பார்த்தேன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு போ. எனக்கு வேற வேலை இல்ல. சார் உன் மகன் இல்ல? அதுக்கு எங்க போகுதுங்க, எல்லாம் மேட்ல தான் நிக்கும். கூப்பிடுதா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் அடப்படுக்கணும். ரோட்டு மேல என் வீட்டு ஆம்பளை நிக்கும், அத கூட்டிட்டு போ. உன் புருஷனை கூப்பிட்டா டாட்டா பிர்லா சம்பளம் கேட்பான். நான் அவன் மாவனே கூட்டி போறேன். இந்தா ஒரு 100 ரூபாய் சேர்த்து கூட. அடி போடி. முட்டை போண்டா. ஏன் வயல உங்க அம்மா தருதுரா. நல்லா மென்னு சாப்பிட்டு. ஏத்தா இருக்கியா? வானே சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சரி வரேன்தா. அடே என்னன்னு சொல்லிட்டு போ. ஒன்றும் இல்லைத்தா, பொம்பளை பிள்ளைய படிக்கிற ஹாஸ்டல் கக்கூஸ் அடப்புன்னு காலையிலேருந்து ஃபோன் தான். வெளி இடம்னா போய் பண்ணி கொடுத்துருவேன். சங்கடமாக இருக்கா ஐயா? நீ ஒரு எட்டு வரியா? இதுல சங்கடப்பட என்னென்ன இருக்கு? நம்மளாம் பிறந்ததே அதுக்கு தானே. போய் கம்பி எடுத்து வை, கை கழுவிட்டு. சரிதா. இந்த கொடுமையை என்னன்னு சொல்லுவேன். பசியில உட்கார்ந்த பாதியிலே ஓடுறாளே. ஏண்டா உங்க அப்பனை காப்பாற்ற கடன் மட்டும் தானே என் மருமக காசு காசுன்னு பேயா பறக்குறான். முழு பரிசை லீவு தானே நடக்குது. 4 குப்பை பறக்க காசு சேர்க்க கூடாதா? நம்ம ஆயா சொல்லுச்சு, அதுலதான் நிறைய பணம்லாம் எடுத்துட்டு போகலாம். நான் மட்டும் சுட்டாது கீழே வந்துச்சு. அந்த காசெல்லாம் பறிக்க நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம். அது வரைக்கும் பிள்ளைங்க எங்க? எந்த வீடு தங்குதுங்க, எப்ப பார்த்தாலும் குப்பை மேட்டிலே அலையுதுங்க. வருவியா? வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு வருவியோ? வருவியோ? இன்னொரு வாட்டி வருவியோ? வருவியோ? சொல்லு, வாய் திறந்து சொன்னேன். வாய் திறந்து சொல்லு. என்ன கோமா? எனக்குலாம் ஒண்ணு கோயிலே. வாடி முட்டை போண்டா. ஓவரா பண்ணாதீங்க சார். குப்பை உள்ள ஏன் போன? ஆயாதாம்மா சொன்னுச்சு, அம்மா ஒரு ஆளா கஷ்டப்படுது, 4 குப்பை பறிக்க அடைக்க போட்ட காசாச்சு கிடைக்கும்னு. அதாம்மா போனேன். சரி அதை விட குப்பை பொறுக்கெல்லாம் போகாதீங்க. நீயும் பாப்பாவும் நல்லா படிக்கணும். இப்போ நம்ம இருக்கிற கேவலமான நிலைமையை மாற்றணும். அம்மா சொன்ன கேட்பில்ல? உடம்புக்குள்ள ஐக்கு அட்டடக்கு வந்தா கூட பண்ண மாட்டோம் சைக்கு வாரினாலும் கெட்டு போக மாட்டோம். வழிய மறைக்க கட்டிங்க மொத்தமா ஒரேடுவோம் சுத்தமா. யாருக்கும் குறைஞ்சது இல்லடா, மனசு பூரா வெல்லடா. மனுஷன் எவ்வளவு நேரமா உட்காந்துருக்குது? யாரோ ஒருத்தர் போட்டு கட்டுங்களா? போட்டு கட்டுங்கிறீங்க. பணம் என்ன மரத்துலயா காக்கிது? வாங்கின கடை கட்டவே லட்சுமி. ஏன்டா வார வாரம் இப்படி எல்லாம் எடுக்கற? இவளுக்கு வார வாரம் எவ போட்டு கட்டுறது? ஏமா லோன் வாங்குறப்ப என்னமா சொல்லி வாங்குனீங்க? ஒருத்தர் பணம் கட்ட வரனால எல்லாரும் சேர்ந்து போட்டு கட்டுன்னு சொல்லி தானே வாங்குனீங்க. இப்ப கட்ட முடியாதுன்னா அதுக்குன்னு வார வாரம் ஒருத்திக்கே போட்டு அழப்பாங்களோ? என்னால முடியாது. என்னமா புரியா பேசிட்டு இருக்கீங்க? காசு வாங்க போனா என்ன ஆபீஸ்க்குள்ள விட மாட்டானுங்க. இந்தாத்தா, உன்னால எல்லா பொழப்பும் போகுது பாரு.
அவ என்ன பண்ணுவா பாவம், ஆஸ்பத்திரிக்காரனை நம்பி புருஷனை காப்பாத்திக்கலான்னு கடனை வாங்கி செலவு பண்ணான். கடைசியில பணத்தை தானே கொடுத்தாங்க. இவ்வளவு இருக்க பாரு, நீ பணத்தை கட்டேன், நான் எங்க போவேன்? அப்புறம் பேசிக்கிறேன். என்னமா கழுமாரி நின்னுட்டு இருக்க? எங்கேயா பாத்திட்டு வா. ஏண்டா 2 மணி நேரமா இப்படி குத்த வச்சு உட்கார்ந்திருக்கமே, ஏதாவது சொல்லுதா? வாயை திறந்தே எப்படி நிக்கிறா பாரு. ஏ லட்சுமி, மேஸ்திரி கிட்ட நான் வேணா எனக்குன்னு கேட்டு ஏதாவது முன்பணம் வாங்கி தரேன், எப்ப திருப்பி தருவ? வெளி வேலை பார்த்து கொடுத்துட்றேன்க்கா. உள்ள பாக்குறேன், சங்கட்டமா இருக்குக்கா. அந்த எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏதா அழாதவா. என் வயல சரசுமாவனை பார்த்த? ஏமாம்மா? அட வேலை ஒண்ணுடா, கூட்டி போலான்னா ஆளே காணா. ஆமா, நானே வரட்டா? உட்கார வைங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். போன வைங்கப்பா, வந்துட்டே இருக்க. சார் கோச்சுக்காதீங்க சார், அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா கொடுத்துட்றேன். பாக்கி தான் உன் பையன் வந்து கட்டிட்டேனுமா, அடுத்த மாதிரி மேலே டேஸ்ட்ல கடுப்பாரும் பார்த்துக்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது காரணம் சொல்லி உள்ள என்ன பண்ணா? மழை என்னமா வேலை பார்க்குறான்? அவன் பிரச்சனை முடிஞ்சிடும். போ பொழைச்சு அத்தா. ஏயா, நீ அழுவுறதுனால பார்க்க முடியலம்மா. கடைசியில என் பிள்ளைய பியல வச்சுட்டீங்களே. ஐயோ, கணேஷ் ராஜா. ஸோ அழகான திரைப்படம் குப்பை குளத்தில் வந்து எடுத்திருக்கீங்களா? ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? முதல்ல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க இது? 5 டேஸுங்க சார். ஓகே, எங்கே ஷூட் பண்ணீங்க? திருச்சியில் குப்பை கிடங்குல சார். ஓகே, கதை வந்து அங்கே தான் செட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அந்த செட்டப் பீப்புள்ஸ் அவங்கள வச்சு தான் சார் பண்ணுங்க. இல்லை, அங்கே செட் பண்ணியிருக்கீங்கன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா எங்கேயாவது? பண்ணலங்க சார். ஓகே, ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க. நமக்கு அசஸ் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல எங்கன்னு. நான் முதல்ல இனிஷியலாக வந்து நான் சென்னையில் நடக்குதுன்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா மதுரை ஸ்லாங் பேசுனாங்க ஒரு 2 பேர். ஓ சரி, அப்போ மதுரையில் நடக்குது போல் இருக்குது, அதனால தான் கேட்டேன் நான். இப்போ திருச்சி அப்படின்றீங்க. நான் அப்போது எனக்கு ஆனால் திருச்சியில் என்ன எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு சரியாக தெரியாது. அந்த ஃபேண்ட்ரியில் ட்ரை பண்ண அதே டெக்னிக்கை இதில் ட்ரை பண்ணது இருக்குல்ல. இப்போது ஆடியன்ஸை கொஸ்டின் பண்ணுறது இருக்குல்ல, ஃபேண்ட்ரி அதுதான் பண்ணோம் அந்த படம். அது இந்த கடைசி ஷாட் வந்து ஐ திங்க் அதுலேருந்து தான் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த சார் நான் ஃபேண்ட்ரி பார்த்துருக்கேங்க சார், ஆனால் அந்த மீனிங்கில் அது பண்ணலங்க. இல்லை அதுக்காக நான் தப்பாக சொல்ல சி நான் வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு எதிரானவங்க கிடையாது. ஓகே, பிளேஜரிசத்துக்கு எதிராக தான் நம்ம பேசணும். ஓவராலாக நீங்கள் செட் பண்ணியிருந்த மூடு, யுவர் ஷார்ட் டிவிஷன்ஸ், த வே யூ மேட் த கிட்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் செட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. எவ்ரிதிங் இட் ஃபாலோட் இன் பிளேஸ். குட். நன்றிங்க சார். இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள், உங்களோட கமெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்டே குப்பைக்கூடம் தான். அவங்களுடைய இது நிதர்சனமான உண்மை. சில இடங்கள் அப்படி தான் இருக்குது. அதாவது அந்த இடமாவது இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் ரொம்ப எனக்கு அட்ராக்ட் பண்ணது என்னென்னா காஸ்டிங் எல்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் முடிகிறப்ப ஒரு சின்ன ஒரு திருப்பம் இருக்கும். அது அது நல்லபடியாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மும்தாஸ் மேம். ஹாய் கணேஷ் ராஜா. மேம், உங்கள் சினிமாட்டோகிராஃபர் யார்? கோபி லுபஸ்கின்னு சொல்லிட்டு. கோபி டேக்கிங்ஸ் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி கிடையாது. ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஷார்ட் ஃபில்ம் கிடையாது. ஸோ தட் வாஸ் அ ப்ளஷர். ஆல் தி பெஸ்ட் டு யூ.